திமுக அரசாங்கம் வந்து சதி பண்ணிருச்சு. சென்னையோட பூர்வக்குடி மக்கள் அடிச்சு துரத்திட்டு இந்த இடத்த வந்து காசா கிராண்டுக்கு வித்துட்டாங்க. இந்த இடத்த தனியார் மயமாக்கிட்டாங்க. சென்னையோட மக்களையே வந்து அடிச்சு துரத்தி புரியுதுங்களா? அது வந்து மறுபடியும் ஆட்சிக்கு அவர் வரக்கூடாதுன்னு இது எதிர்கட்சி பண்ற சூழ்ச்சி. சோ நிறைய தடவை ஆளுங்கட்சி அரசாங்கத்திட்ட முறை கொடுத்து இருந்திருக்காங்க. எந்த மக்கள் ஆட்சி தரத்துனாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள்ட்ட அவங்கள அடிக்கிறாங்க. எங்களை யாரும் ஆட்சி தரத்துல அந்த மெயின் தெருவோட நடுத்தருல நான் இப்ப உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுத்திதான் அந்த 350க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வந்தாங்க. ஓலை வீடு இருக்கும் போது அடிக்கடிக்கு எரியும் வீடு. நாங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டு வெளியே போக முடியாது. கண்ணகி நகர் பெரும்பாக்கம் சொல்லிட்டு வேற இடங்களை மொத்தமா அவங்களை கொண்டு போய் காலி பண்ணி வச்சுட்டு அங்க வந்து பெரிய பெரிய காசா கிராண்டு பெரிய பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வேலை பார்த்த இடத்துல எங்களால வேலை பார்க்க முடியல. நாங்க ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு எங்க பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து காலி பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல போட்டாங்கன்னா எங்களுக்கு ஐடி வேலையை தெரியும். ஓஎம்ஆர்ல போயிட்டு ஐடி ஒர்க்காங்க நாங்க பார்க்க முடியும். ஏரியா இது எங்களை எப்படி அவர் ஆட்சி தருத்துவாரு? அப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க 30 வருஷமா இருந்ததுக்கு அப்புறமா திடீர்னு வந்து இது புறம்போக்கு நிலம், நீங்களா சட்டவிரோதமா இருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்ட கதை இந்த 5 வருஷமா நிறைய நடந்திருக்கு. இது 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம். எங்க புள்ளிங்க கல்யாணம் ஆகி எங்க புள்ளிங்களே எங்க கூட இருக்குது. எல்லாமே அது உள்ளதான் பண்ணணும். சும்மா இந்த மாதிரி ஆட்சி தரத்த போறாங்கன்னு சொல்லிதான் சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க கரெக்டா எனக்கு வாக்கு கொடுத்து குத்து எங்களை காலி பண்ணாங்க. இன்னொன்னு சிஎம் தொகுதி, சிஎம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. மக்களை, சென்னை 1000 லைட்ஸ் கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த அழகிரி நகரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கடந்த 2 நாட்களாக இந்த 300 குடும்பங்கள் தங்கி இருக்கிற வீட்டை வந்து கார்பரேஷன்ல இருந்து புல்டோசர் வந்து அதிகாரிகளை வந்து மொத்தமா தரமட்டமா இடிச்சு தள்ளிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருமே சமூக வலைத்தளங்கள பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாருமே நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, சில மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, திமுக அரசாங்கம் வந்து சதி பண்ணிருச்சு. சென்னையோட பூர்வக்குடி மக்கள் அடிச்சு துரத்திட்டு இந்த இடத்த வந்து காசா கிராண்டுக்கு வித்துட்டாங்க. இந்த இடத்த தனியார் மயமாக்கிட்டாங்க. சென்னையோட மக்களையே வந்து அடிச்சு துரத்தி வேற இடத்துல குடியமர்த்தி வச்சுட்டாங்க, சதி செய்து அப்படின்ற மாதிரி வீடியோல கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அது உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கதான் சம்பவம் நடந்த இந்த இடத்துக்கே வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அழகிரி நகரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 300 வீடுகளையும் ஃபுல்லா இடிச்சு தள்ளிட்டாங்க. இங்க என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, மற்ற மக்கள் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட கலைஞர் பீரியடுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த நீங்க பாக்குற இந்த இடமுமே தனியார் வசம் இருந்திருக்கு. சோ அரசாங்கம் தலையிட்டு தனியார் கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த சென்னை பூர்வக்குடி மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இங்க இருந்த 300 குடும்பங்களும் கிட்டத்தட்ட அரை தலைமுறையினரா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இங்கதான் குடியிருந்தாங்களாம். ஆனா முத அவங்க வந்து இங்க குடியிருக்கும் போது இங்க எல்லாமே குடிசை போட்டுதான் குடியிருந்திருக்காங்க. குடிசை வீடு அப்பப்ப சம்மர்ல இருந்து பத்தி எரிஞ்சிருக்கு. இதனால மக்கள் வந்து முறையிட்டதுக்கு அப்புறமா 1995ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்த சமயத்துல இங்க இருந்த மொத்த குடிசை வீடுகளுமே அகற்றிட்டு ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எப்பயும் போல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா வருடங்கள் போக போக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருகிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் பேரன் பேத்தின்னு எடுத்து ஜனத்தொகை அப்படியே கூடி இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த இட வசதியும் பத்தல. சோ ஓடு வீடு அப்படிங்கும் போது உங்களுக்கு சம்மர் டைம்ல கண்டிப்பா இந்த சென்னை வெயில இருக்கவே முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க மக்கள். சோ நிறைய தடவை ஆளுங்கட்சி அரசாங்கத்திட்ட முறை கொடுத்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஓட்டு வீட்டுல இருக்கோம், ஒரு அரை தலைமுறை நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், ஓட்டு வீட்டுல இருந்து ஹவுசிங் கூட கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டு கடைசியா அந்த 2 நாளைக்கு முன்னாடிதான் இவங்களுக்கான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவங்களுக்கு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. போன எலெக்ஷன்ல வந்து எழில வந்து இந்த ஏரியாவுல வந்து எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது அவர் உள்ள வந்து எங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. இது 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம். எங்க புள்ளிங்க கல்யாணம் ஆகி எங்க புள்ளிங்களே எங்க கூட இருக்குது. எல்லாமே அது உள்ளதான் பண்ணணும். ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையிலதான் இருந்தது. அவர் எங்க ஏரியாவுல ஒவ்வொரு வீடா ஏறி உள்ள பார்த்து இந்த வீட்லயே உங்க புள்ளிங்க எல்லாம் படிக்க வச்சுன்னு இப்ப அதுங்களுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் வரல, என்ன இந்த வீட்டுல இருக்கிறேன்னு பேசுங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து மனசுல வச்சுதான் இந்த இடம் கட்டி கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து யாரு இதுவா யாரும் எங்களை வெளியே அடிச்சு தரத்துல எதுவும் இல்ல. அவர் வந்து தலைவர் சொன்னாரு இந்த இடத்துல கட்டி தரேன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு. எங்க இடத்துக்காக பேசிதான் இந்த இடத்த வந்து ஹவுசிங் போர்டு கட்டி தரேன்றாங்க. நாங்க யாரும் எங்களை அச்சு தரத்துல நாங்களாதான் வெளியே போறோம். ஏன்னா எங்களுக்கு உண்டான எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க. எங்களுக்கு செக் கொடுத்தாங்க 24,000. சோ திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவர்கள் தான் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டு வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டா கட்டித்தர அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கொடுத்து, ஏமா அடுத்த வருஷத்துல ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீங்க அதுக்குள்ள வேற இடத்துல போயிட்டு அங்கங்க போய் தங்கிக்கோங்க, ஒரு 18 மாசத்துல இந்த இடத்துல வந்து ஹவுசிங் போர்டு கட்டிடுவோம், அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ஐடி அப்புறம் வந்து அவங்களுக்கான வீட்டு நம்பர்னு சொல்லிட்டு எல்லா ஐடென்டிபிகேஷனையும் வாங்கிட்டு அவங்கள இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஓலை வீடு இருக்கும்போது அடிக்கடிக்கு எரியும் வீடு. நாங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டு வெளியே போக முடியாது. அதனால எங்க டிஎம் ஆட்சியில தான் ஓலை வீடை வந்து ஓட்டு வீடா மாத்தினாங்க. சோ இவங்களை வெறுங்கையோட இங்க இருந்து அனுப்பாம இங்க இருக்கக்கூடிய 300 குடும்பங்களுக்கும் தலா 24,000 ரூபாய் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க ஹவுசிங் போர்டு கட்டுறது கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் மக்கள் வெளில போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ தெரியல. சோ அதனால 24,000 அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 24,000 பணத்தை வச்சு வெளியில போயிட்டு நீங்க எடுக்க போற வீட்டுக்கு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அங்க கொடுத்து மேற்கொண்டு வாடகை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா இங்க ஹவுசிங் போர்டை கட்டினதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்து தாராளமா குடியேறிக்கோங்க அப்படின்ற அடிப்படையில இந்த மக்களுக்கு செக்கா 24,000 கொடுக்கப்பட்டு இந்த மக்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. எந்த மக்கள் நாங்க அச்சு தடுத்துனாங்கன்னு சொல்லுங்க. அவங்கள அடிக்கிறோம். நாங்க எங்களை யாரும் அச்சு தடுத்துல. நாங்க பிறந்து வந்து 70 வருஷமா இருக்கிறோம். மாடி வீடு கட்டினா உள்ள நாங்க ஒண்டிதான் கட்ட கஷ்டப்பட்டு வீட்டுக்காரி இல்ல. எங்களை யாரும் அச்சு தடுத்துல. நாங்களாம் மனப்பூர்வமா எங்களுக்கு அலாட்டு குத்தாங்க, பணம் போட்டாங்க, வீடு கட்டி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. டைம் 3 வருஷம் குத்தாரு. 1 வாரம் 2 நாள் 3 நாள் இல்ல 3 வருஷம் டைம் கொடுத்தாங்க. நாங்களாம் வீடு பத்தல காலி பண்ற சும்மா இந்த மாதிரி அச்சு தட்ட போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் எங்களுக்கு கரெக்டான வாக்கு குத்து எங்களுக்கு காலி பண்ணாங்க. இன்னொன்னு சிஎம் தொகுதி, சிஎம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. மக்களை சல்லியா நொறுக்கி போட்ட கட்டட குவியலுக்கு மத்தியில நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்கலாம். இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இந்த அழகிரி மக்கள் 4 நாளைக்கு முன்னாடி மகிழ்ச்சியா கூட்டு குடும்பம் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிரதான தெரு அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த தெரு வழியாத்தா பசங்களாம் ஓடி ஆடி விளாடுறது அப்படி கடகணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய மெயின் தெருவு. அந்த மெயின் தெருவோட நடுத்தெருவுல நான் இப்ப உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுத்தி தான் அந்த 350க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வந்தாங்க. இப்ப ஒத்த குடும்பம் கூட இல்லாத அளவுக்கு மொத்தமா இடிச்சிருக்காங்க பாருங்க. சோ திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவர்களுடைய அந்த வாக்குறுதி, அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பர்டிகுலர் டேஸ்க்கு மேல ஹவுசிங் போர்டு கட்ட நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாக்குறுதியை நம்பி அவங்க கிட்ட இருந்து, அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து 24,000 ரூபாய் டோக்கன் வந்து செக்கா வாங்கிட்டு சென்னையில இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அங்கங்க காலி பண்ணி போயிட்டாங்க. சோ 2 நாளைக்கு முன்னாடி மொத்த மக்களும் இங்க காலி பண்ணி போனதுக்கு அப்புறமா தான் மக்களுடைய ஒத்துழைப்பின் பேர்ல அரசாங்கம் உள்ள தலையிட்டு வருவாய்த்துறையினர் மற்றும் கார்பரேஷன் ஜேசிபி புல்டோசர் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க இருந்த 350க்கும் மேற்பட்ட எம்டி வீடுகளை இடிச்சிருக்காங்க. சோ அந்த வீடியோவை தான் சமூக வலைத்தளங்களை நீங்க நிறைய வீடியோஸா பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நார்மலா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முந்தி இருந்தோம்ப்பா, சந்தோஷமா இருந்தா, இடிச்சுட்டாங்க, புதுசா கட்ட போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மிஸ் மை ஹவுஸ் அப்படின்னு மாதிரி வீடியோ போடுறாங்க. ஆனா ஒரு சில மக்களும் நிறைய கட்சிக்காரங்களும் அந்த வீடியோஸ் கீழே போயிட்டு பாத்தீங்களா திமுக அரசாங்கம் வந்து சதி பண்ணிடுச்சு, அவங்களுடைய பூர்வக்குடி மக்களை இங்க இருந்து அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பிட்டு இந்த இடத்த காசா கிராண்டுக்கு தாரவாக்குறாங்க, உண்மையான பூர்வக்குடி மக்களுக்கு திமுக அரசாங்கம் முதுல குத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் தெரியப்படுத்துறாங்க. சோ அது உண்மையா இல்லையா, உண்மையிலே திமுக வந்து சதி பண்ணிருக்கா அப்படி தெரிஞ்சுக்கதான் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கே வந்தோம். சோ இங்க வந்து இந்த மக்கள் கிட்ட, அதாவது இங்க வீட்டுல இருந்து காலி பண்ணி போனாங்க பாத்தீங்களா, அந்த மக்கள் கிட்ட கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அதெல்லாம் கிடையாதுப்பா, எங்க எம்எல்ஏ அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எங்களை யாரையும் அடிச்சு பத்தி விடல, இங்க வந்து ஹவுசிங் போர்டு வரப்போகுது, நாங்க எல்லாருமே ஓட்டு வீடா இருந்தவங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கார வீட்டுல, அதாவது ஹவுசிங் போர்டுல குழு நிற்க போறோம், எல்லாம் நன்மைக்கே தான். ஆனா சமூக வலைத்தளங்க தவறான செய்தி பரப்பிட்டு இருக்காங்க, யாரும் எங்களை அடிச்சு பத்தி விடல, நாங்க தான் அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டை காலி பண்ணிட்டு சென்னையில அங்கங்க ஸ்பிளிட் ஆகி தனித்தனியா இருக்கும், 2 வருஷம் வரைக்கும் வாடகை எல்லாம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா ஹவுசிங் போர்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்களா வாங்கினு, அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்களுக்கு அலாட் பண்ண ஒவ்வொரு வீட்டுல போய் நாங்க வந்து செம்மையா வாழ போறோம், சோ மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் திமுக அரசாங்கம் எங்களுக்கு வந்து முதுகெல்லாம் குத்தல அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த அழகிரி மக்கள் வந்து, இந்த அழகிரி தொகுதி மக்கள் வந்து நமக்கு எல்லாத்தையும் புட்டு வச்சாங்க. நாங்க மனப்பூர்வமா தான் போனோம் எல்லாருமே, யாரும் எங்களை அச்சு தடுத்துல, புரியுதுங்களா? அது வந்து மறுபடியும் ஆட்சிக்கு அவர் வரக்கூடாதுன்னு இது எதிர்கட்சி பண்ற சூழ்ச்சி. இந்த அழகிரி நகரை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதுக்கு முன்னாடி அந்தந்த ஓட்டு வீடுல அப்படியே லைனப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தின அந்த பப்ளிக் டாய்லெட், எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற அந்த மஞ்சள் கலர் கட்டடம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 350 குடும்பம், அதுல ஒவ்வொரு குடும்பத்துல எவ்வளவு நபர்கள் இருப்பாங்க, எவ்வளவு குழந்தைங்க இருப்பாங்க, பெரியாட்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே காலையில வரிசை கட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த தம்மா தூண்டு இந்த பப்ளிக் டாய்லெட் எல்லாம் போயிட்டு அவங்க வந்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா சத்தியமா இங்க வாழவே முடியாது. சோ அந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்கும் போது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த ஹவுசிங் போர்டுல தனித்தனியா அவங்களுக்கு பாத்ரூம் இருக்கும், எங்களுக்கு இதை விட வேணாம், வேற என்னப்பா வேணும், ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்த எங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் அவங்களுடைய கருத்து முன் வைக்கிறாங்க. சிஎம் ஏரியா இது, எங்களை எப்படி அவர் அச்சு தடுத்துவாரு? அச்சு தடுத்தவர் அவரு ஒரு நாள் கூட உங்ககிட்ட உண்மையிலே சொல்ற தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் சொன்னாங்க மேடம் கிட்ட சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நன்மைக்காக அரசாங்கம் ஒரு சில திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, ஆனா எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா அது வந்து எலெக்ஷன் டைமா இருக்குது, ஆட்சி மாறுற காலகட்டமா இருந்தா, ஒருவேளை ஆட்சி மாறிடுச்சுன்னா அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுருவாங்க, தூசிப்படுத்தணும், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல அது அப்படியே கிடக்கும். சோ அந்த மாதிரி ஒருவேளை
இந்த இடத்துல இருக்கிற வீடுகள்லாம் இடிச்சிட்டு எங்க எம்எல்ஏ வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதை கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்ண? எங்க எம்எல்ஏ கொடுத்த வந்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு அடுத்த எம்எல்ஏ யாரு வருவா? அடுத்த வரக்கூடிய ஆட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி எங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்களா? எங்க வீட்டை கட்டி கொடுப்பாங்களா? ஆளுங்கட்சியே திரும்ப வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். வேற கட்சி வந்துருச்சுன்னா நாங்க என்ன தம்பி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வித பயத்திலையும் இருக்கிறாங்க. மக்களை சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வட சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூர்வக்குடி மக்களை அங்க இருந்து ஆக்கிரமிப்பு அகற்றோன்ற பேர்ல அவங்களை அப்புறப்படுத்தி கண்ணகி நகர், பெரும்பாக்கம் சொல்லிட்டு வேற இடங்கள மொத்தமா அவங்களை கொண்டு போய் காலி பண்ணி வச்சுட்டு அங்க வந்து பெரிய பெரிய கேசாக 2 பெரிய பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல ஈடுபட்டதும் ஆளுங்கட்சி அரசாங்கம் தான். அதை நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து கேட்டு பாருங்க. எங்களை காலி பண்ணி வச்சு அதே இடத்துல வீடை கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமா கண்ணகி நகர்ல போட்டாங்க. நாங்க வேலை பார்த்த இடத்துல எங்களால வேலை பார்க்க முடியல. நாங்க ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு எங்க பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து காலி பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல போட்டாங்கன்னா எங்களுக்கு ஐடி வேலையை தெரியும். ஓஎம்ஆர்ல போயிட்டு ஐடி ஒர்க்காங்க நாங்க பார்க்க முடியும். சோ எங்க வேலையை நாங்க எந்த ஏரியால பார்த்தோமோ அங்கதாங்க எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிறைய மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. சோ ஏற்கனவே இந்த ஆளுங்கட்சி அரசாங்கத்துல வந்து வட சென்னை பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பூர்வக்குடி மக்களை காலி பண்ணி பாதி பேர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, பாதி பேர் ஊருக்கு அவுட்டர்ல எங்கேயோ ஹவுசிங் போர்டுல இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அராஜகங்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ அந்த மாதிரிதான் இந்த மக்களை வந்து காலி பண்ணி அடிச்சு துரத்திடுவாங்களோ, ஒருவேளை உங்களுக்கு ஹவுசிங் போர்டு கொடுக்குறேன் நீங்க போற மாதிரி அப்படி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மக்கள் வந்து பயத்துல இருந்தாங்க. இருந்தாலும் நம்பிக்கையோட என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு வந்து எங்களை எங்கேயும் துரத்தி விட மாட்டாங்க, வேற இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க, எங்க வீடு இருந்துச்சோ அதை இடிச்சுட்டு இங்கேயே தான் கட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் 100% நம்பிக்கையில இருக்காங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சி அரசாங்கத்தால கடந்த 5 வருடங்கள்ல சென்னையில பல்வேறு இடங்கள்ல இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. பல வருஷங்களா சட்டவிரோதமா கவர்மெண்ட் அரசாங்க இடம் புறம்போக்கு இடத்துல குடியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த வீடுகள்லாம் இடிச்சிருக்காங்க. நாமளே நிறைய செய்தியை போட்டிருக்கோம். ஆனா அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கும் போது இந்த இடத்துல நாங்க வீடு கட்டதுக்கு உங்க அரசாங்கம் தானே அனுமதி கொடுத்தது, உங்க அரசாங்கம் தானே இபி லைன் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, உங்க அரசாங்கம் தானே வருஷம் வீட்டு தீர்வு வாங்குறாங்க, அப்போ எங்க கிட்ட இருந்து காசை வாங்கி வரிகை வாங்குற அளவுக்கு தெரிஞ்சவங்க அரசாங்கத்துக்கு இந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பா இது வந்து புறம்பாக்கணும், நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலக்கால் தோன்றதுக்கு அப்பயே நீங்க சொல்லணும்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க 30 வருஷமா இருந்ததுக்கு அப்புறமா திடீர்னு வந்து இது புறம்போக்கு நிலம், நீங்களா சட்டவிரோதமா இருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்ட கதை இந்த 5 வருஷமா நிறைய நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அழகிரி தொகுதி மக்களுக்கு வந்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு வகையா எம்எல்ஏ அவர்கள் வந்து இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்க பரம்பரை இங்கதான் இருக்கிறீங்க, உங்களை அடிச்சு நாங்க வேற எங்கேயும் பத்தி விடலாம், உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல வீட்டை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சோ ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்காதா, இந்த வாக்குறுதி நிறைவேறுமா, இங்க இருந்து வெளியே போன அந்த 350க்கும் குடும்பங்களுக்கு திரும்ப இங்கே வந்து ஹவுசிங் போர்டுல இருப்பாங்களா அப்படின்றத வருஷங்கள் போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ மக்களே, இந்த அழகிரி தொகுதியில இந்த வீடுகள் இடிபாடுகள் நடந்துச்சு பாத்தீங்களா. சோ ஸ்பாட்டுக்கே வந்து என்ன ஏதுன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். வெளியில சோசியல் மீடியால மற்ற கட்சியினர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து காலி பண்ணிட்டாங்க, பூர்வக்குடி மக்கள் அடிச்சு துரத்தி விட்டாங்க, இந்த இடத்த வந்து தனியாருக்கு தாரவாக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. மக்கள்கிட்ட என்னங்க அதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது இல்லங்க ஹவுசிங் போர்டு வரப்போகுது, நாங்களாம் எங்கேயும் போல, திரும்ப 2 வருஷம் வந்துருவோம், எல்லாம் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த திமுக அரசை கவிழ்க்கிறக்கா சதி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லது நடந்தா நமக்கும் சந்தோஷம் தாங்க, நமக்கு என்ன கெடுதலா சொல்லுங்க. இவங்க எல்லாரும் நல்லபடியா ஹவுசிங் போர்டு கட்டிட்டு இங்க மக்கள் சந்தோஷமா வந்து இருந்தா நமக்கும் ஹாப்பி தான். சோ மக்களை, இந்த செய்தியை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவுக்கு என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.